நல்வாழ்த்துக்கள். போதும் போதும் மாமா, இன்னொரு வேணாமா, போதுமா போதுமா, வயிறு இட்லி தானே மாமா? வேணாமா, போதுமா மாமா. என்னம்மா? வெறிய அண்ணனை பார்க்க ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கேன். அப்படியா? போமா, தாராளமா போயிட்டு வா. சரிங்க மாமா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு. அம்மா, தனியா போற? ஆமா மாமா. தனியா போகாதம்மா, கல்பனாவை கூட்டிட்டு போயேன். சரி. மாமாவும் அவரும் குழந்தை மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரையும் ஏமாத்திட்டு இருக்க. உண்மை சொல்றதுக்கு உனக்கு தைரியமும் இல்ல. இனி நீ உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. வேணா அனிதாவும் கூட வேணாமா, நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. ஓகேம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்பி கடைக்கு போறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே? சரிங்க மாமா. கல்பனா, கல்பனா, கல்பனா. ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாளோ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? எதுக்கு இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ற? இங்க பாரு, ஏன் இப்படி பண்ண? என்ன ஆச்சு? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். என்னால முடியல வேதவல்லி. இப்போதைக்கு இது ஒண்ணுதான் தீர்வு. இல்லாத குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவரு கோயிலுக்கு போய் முழங்கால் போட்டு படி ஏறி வேண்டிக்கிட்டு கால்ல ரத்தத்தோட வராரு. அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதுக்காக வாச்சோம் நான் உண்மையை சொல்லணும்ல. நான் அவரை ஏமாத்திட்டு இருக்கேன் வேதவல்லி. குழந்தை கிட்ட ஆசையா பேசுறாரு. அவர் பேசுறது பார்க்கும்போது எனக்கு அப்படியே அழுகதான் வருது. அவரோட கனவு, எதிர்காலம் எல்லாம் இந்த குழந்தைதான். ஆனா நான் குழந்தை இருக்குன்னு அவரை நம்ப வச்சிட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய துரோகம். அதுக்காக சாகணும்னு முடிவெடுப்பியா? பிரச்சனைக்கு தீர்வு சாகுறதுன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. இது உனக்கு கோழத்தனமா தெரியலையா? பிரச்சனையே இல்லாத ஒரு ஆளை காட்டு பாப்போம். அவங்க எல்லாரும் சாகணும்னா முடிவெடுக்கிறாங்க. இன்னும் 2 நாள்ல எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுறேன்னு நீ தானே சொன்ன. இது பாரு, இப்ப நீ எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு. நான் கர்ப்பமா இல்லைங்கிற உண்மையை சொன்னா அவரை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல வேதவல்லி. அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு சுத்தமா அந்த மன தைரியம் இல்ல. தப்பு பண்ணியாச்சு, அதை திருத்திக்கிட்டு எப்படி வாழறதுன்னு பாப்போம். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பு கல்பனா. எனக்கு பயமா இருக்கு வேதவல்லி. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத கல்பனா.
என்ன ஆனாலும் சரி எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்போம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நீ இருந்த நிலைமைய விலக்கி சொல்லுவோம். வேற வழி தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்போம். எல்லாரும் புரிஞ்சுக்க கூடியவங்க தான் கல்பனா. இது பாரு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. பண்ணு கல்பனா, பண்ணு. சத்தியம் பண்ணிருக்க, அத மனசுல வச்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி நினைப்பு கூட உன் மனசுல வரக்கூடாது, சரியா? சரி, முதல்ல அழறத நிப்பாட்டு. வீட்டுக்குள்ளேயே இருந்தா இதே தான் யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம எங்கேயாவது வெளியில போலாம். போ, அழுகையை நிறுத்து. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, போ. அக்கா, என்னக்கா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஆமா, கல்பனாவோட செக்கப்புக்கு போறோம். ஓ, குழந்தையோட ஹார்ட் பீட் ப்ராப்ளம்காகவா? ஆமா. ஆமாக்கா, குழந்தையோட ஹெல்த் விஷயம் ரொம்ப முக்கியம். மாமாவும் சுந்தர் மாமாவும் குழந்தை விஷயத்துல ரொம்பவே பதறிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் வேணா உங்க கூட வரட்டுமா? இல்ல, வேண்டாம், நாங்க போய்க்கிறோம். எல்லாரும் போயிட்டு வீட்டை யாரு பாத்துக்கிறது? நீ வீட்லயே இரு. அதுவும் சரிதான்க்கா, நான் வீட்லயே இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. வா கல்பனா. மாப்ள, இங்க பத்தியா? வாங்க பாஸ், உள்ளுக்கு போலாம். அட என்ன கடவுளே, காலங்காத்தாலேயே போய் கடைக்கெல்லாம் வந்துகிட்டு நமக்கு இந்த கவர் மட்டும் சாவு மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும். ஈவினிங்கே நம்ம ஒரு சிட்டிங்க போட்டுருவோம். என்ன பாஸ் நீங்க வேற, வாங்க. பாஸ் பாஸ் பாஸ், அதே ஃபர்ஸ்ட் எல்லாம் பரவாயில்ல, இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போறோமா? சரி. டியூட்டி டைம்ல சரி அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு, அது நல்லா இருக்காது. ஆமா கடவுளே, அதெல்லாம் ரொம்ப தப்பு கடவுளே. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கறேங்க, முதல்ல உள்ள வாங்க. ஐயோ, கடியே ஓபன் பண்ணல, என்னத்துக்கு உள்ள போய் வாங்கப்பா. ஏப்பா கூட்டு வாப்பா, சொல்லு கூட்டு வாப்பா. என்னடா பொம்பரம் ஓவரா தொகுருது? மாப்ள, இந்த ஆளு கருப்பண்ண சாமியை கும்பிடுறவனா இருப்பான் போல் இருக்கு. அதான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படையில போட்டு வேண்டுவான் போல் இருக்கு. மாப்ள, கடவுள் சொன்னா சரியாதான் இருக்கு மாப்ள. வா மாப்ள போலாம். அப்படின்ற? ஆமாண்டா, வா. அண்ணே, கந்தசாமி அண்ணே. என்னடா? நான் சொல்லல, அவங்க ரெண்டு பேரும் இவங்க தான். ஹாய் ப்ரோ. என்ன நம்பிக்கையான ஆளு தானே? ஏங்க தம்பிங்க, தங்க கம்பிங்க, நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்கள். என்னைக்கு ஜாயின் பண்றாங்க? என்னன்னு இப்படி கேட்டீங்க? இன்னைக்கே ஜாயின் பண்ண ரெடியா இருக்காங்க. கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா இப்படி பாக்குறீங்க? இனிமே இவர்தான் உங்க ஓனர். நீங்க இனிமே இந்த கடையில தான் வேலை செய்ய போறீங்க. சண்டால பாவி. அங்கிள், கவர்மெண்ட் வேலை? இதுவும் கவர்மெண்ட் வேலை தானே? ஒரு மாசமோ 2 மாசமோ இங்க அப்ரண்டிஸா வேலை பாருங்க. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்ல வேலை போட்டு கொடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? இத பாருங்க, இது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல, கவர்மெண்ட் வேலை. மாசம் நல்ல சம்பளம். தினப்படியா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரைக்கும் வரும்னா பாத்துக்கங்க. மத்த கவர்மெண்ட் வேலையை விட இங்க தாங்க கிம்பளம் அதிகமா கிடைக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. மாப்ள, கவர்மெண்ட் வேலைன்னதும் ஆபீஸ் கவர்ல சம்பளம், மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சந்தோஷமா இருந்தாண்டா. இவன் என்னடான்னா இங்க வேலைய பாரு,
அப்புறமா டாஸ்மார்க்ல சேர்த்து விடுறேன்னு சொல்றான்டா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல கடவுளே, ஆ, நாங்க நினைச்சதை விட பெரிய வேலையா கிடைச்சிருக்குன்னு மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கான். விடு மாப்பிள்ள, இப்போதைக்கு வேகத்தை விட விவேகம் தான் ரொம்ப முக்கியம். நீ தானே சொன்ன வேதாஜிக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன்னு. வீட்டுல அசிங்கப்படுறதை விட இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல மாப்பிள்ள. பொறுத்துக்க மாப்பிள்ள. கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே. நல்லா இருப்பா. அண்ணாச்சி சரி நாங்க போய் வேலை பார்க்கறோம். ரெண்டு பேரும் வேலை பாருங்க. சரி வா மாப்பிள்ள. போங்க வா, வா. போங்க. போறேன்டா. சாமினே, நான் வரட்டுங்களா? சரிப்பா. ஐயோ அண்ணே வணக்கம். அப்படியே அடுத்த ஆளை பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். இங்க வேறையான ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஆமா, வா. நான் இவரை கொஞ்சம் பார்க்கணும். ம். செக்கப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க எதுக்கு வந்தாளுங்க? என்னக்கா செக்கப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க? போற வழியில தான் ஹாஸ்பிட்டல். அதான் வேற அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ ஓகேக்கா. நீ என்ன இங்க? நானும் வீரிய அண்ணனை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். வீட்ல இருக்கும்போது வீர அண்ணாவை பார்க்க போறேன்னு சொல்லவே இல்லை. இல்ல, மாமா இங்கே வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாரு. அதான் நாம போய் பார்க்கலாமேன்னு அப்படியே இங்க வந்தேன். தேவையில்லாம வந்துட்டு கேள்வி எல்லாம் கேக்குறான். வீரையாவை போட்டு தரலான்னு பார்த்தா இப்படி வந்து கெடுக்கிறாளுங்களே. சரிக்கா, நீங்க கிளம்புங்க. நான் வீரையானாவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா கிளம்புறேன். நீங்க என்ன இங்கதான் இருக்கீங்களா? மாமா, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அனிதா, நீ வந்திருக்கியாமே உங்களோட? ஆமா மாமா. பாவம்மா, சுறுசுறுப்பா ஓடி ஆடி அலைஞ்சு வேலை செய்வான். யார் கண்ணு பட்டுச்சோ இப்ப இப்படி கிடக்குறான். டாக்டர் கேட்டேம்மா, கோமால இருக்காங்கிறீங்களே, எப்போ நினைவு வரும்னு கேட்டேன். சொல்ல முடியாது, ஆனா நினைவு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாருமா. நல்லா இருமாம்மா, நல்லா ஆயிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். நம்ம கும்பிடுற கடவுள் கைவிட்டுற மாட்டார். சரிம்மா, நீங்க கிளம்பு, நான் இங்க இருக்கிறேன். இல்ல மாமா, நான் வேணா கூட இருந்து பாத்துக்கிறேனே. எதுக்குமா? நான் தான் இருக்கிறேங்கிறல்ல, நீங்க கிளம்பி விட்டு போங்க. அம்மா, அதுவும் தவறுமா, நீங்கெல்லாம் என் கிளம்பி வந்துட்டீங்கல்ல, வீட்டில் யாருமே இல்லையா? வீட்டு காரியத்தில் யார் பார்த்துப்பாங்க? அதனால தான்மா சொல்றேன். ஆமா அனிதா, வா போலாம். அதான் மாமா இருக்காருல்ல.
இல்லம்மா, அதுவும் தவிர டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. ஏற்கனவே வெளியில நின்று கத்திட்டு இருக்கிறாரு, கூட்டமா இருக்காங்க, போங்க போங்கன்னு. நம்மகிட்டயும் சத்தம் போட்டு கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன், கிளம்பி போ. இந்த ஆள் இப்ப எதுக்கு நம்மள அனுப்புறதுலயே குறியா இருக்காரு? அனிதா மாமா தான் சொல்றாருல, வா போலாம். அம்மா, நான் வந்த கார் இருக்குது வெளியே, அதிலே இறங்கிட்டு அனுப்பிடுங்க. சரி மாமா. போங்க. சரிங்க மாமா. வா. தம்பி இங்க வாப்பா. சொல்லுங்க பிரதர். ஒரு பொடி மாஸ். மாஸ்டர் பொடிமாஸ், பொடிமாஸ், பொடிமாஸ். நான் என்ன வேணும் உனக்கு? தம்பி இங்க வா. என்ன பொடி மாஸ்ல உப்பு அதிகமா இருக்கு? உப்பு அதிகமா இருக்குதா? ஆ. மாத்திட்டா போச்சு. ஏய் தம்பி, ஏய் இங்க வா. என்ன சூடாவே இல்ல, போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா. நான் இப்பதான் அடுப்புல இருந்து தரேன். ஏய் நான் சொன்னதை மட்டும் செய். செஞ்சிருவோம். ஏய் ஆஃப் பாயில் மண்டியா, அந்த ஆள் சூடு இல்ல, அது இல்ல, வேணா கலாச்சி நிக்கிற உணவு போடு. நான் போதுமா, அதை வேணுமா? இரு, என்ன ரயில பிடிக்க போறியா? பொறு சொல்லுவோம். நானா வேணும்? பொறு சொல்றேன். சொல்லு. ராபாயில் சொல்லு. ஆஃப் பாயில். ஆமா. என்ன சூடா ஒரு ஆஃப் பாயில். ஆஃப் பாயில் நான் சாப்பிடே. ஏய் இங்க வா. என்ன கலைக்கு கேட்ட ஆஃப் ஆயில் எடுத்துட்டு வர்ற? இல்லனா நீ ஆஃப் பாயில் தான் கேட்ட. ஏய் போய் சொல்லாத. ஏன்னா நான் போய் சொல்ல மாட்டேனா, நீ ஆஃப் பாயில் தான் கேட்ட. நான் போய் சொல்றேனா? இல்லனா நீ போதை ஆயிட்ட போல இருக்குது, நீ ஆஃப் பாயில் தான் கேட்ட. ஏய் சரி, இதே கலைக்கியா மாத்து. இதை எப்படி கலக்கி? ஏய் கையை விட்டு உடைச்சு விடுறா. ஏய் உடைச்சு விடுறான்னு சொல்றேன்ல. ஏய் எதுக்கு உடைச்சப்பா? ஏன்னா நீ தானே நான் உடைக்க சொன்னேன். நான் சொல்லிட்டா உடைச்சு விட்டுருவா நீ? நானா நீ இப்படி கலாயிற? நீ உடச்சு விட சொன்ன, நான் உடச்சு விட்டேன். ஏய் என்னடா சொல்ல திரும்ப பேசிட்டு இருக்க நீ? சார் நான் நீ டென்ஷன் ஆகுது, நான் போய் இன்னொன்று வாங்கி வந்துடுறி. ஏய் நில்றா. என்னடா டென்ஷன் ஆகுற? இல்லைண்ணா நான் டென்ஷன் ஆகலண்ணா, நீ தான் கழிச்சு விட்டு சொன்ன, நான் கழிச்சு விட்டேன். நீ என்னமோ சார் நான் நீ வந்து இந்த கலைஞர் முடிவு பண்ணிட்டேன், நீ கலாச்சி நான் போய் உனக்கு வாங்கி. நான் கலாய்க்கிறேனா? ஏய் என்னடா ஓவரா திமிரா பேசிட்டு இருக்கற? வாணா நான் பிரச்சனை வேணா உண்ணா. பிரச்சனை வேணா? நான் டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆடுவே நீ? கோவம் வரும். அது எப்படி கோவம் வரும்? இந்த உன் சம்பளம். நன்றி அண்ணாச்சி. இந்தப்பா இது உன் சம்பளம். பார்த்து பத்திரமா ஒழுங்கா நடந்துக்கணும். வேதாச்சி என்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு நான் வேலை வேணாலும் பார்ப்பேன், எவ்வளோ அசிங்கம்னாலும் படுவேன். சொல்லுடி. வேதா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உன் ஆளு வீட்டுக்கு வந்துட்டாரா? இப்ப எதுக்கு அவரை பத்தி பேசுற? முதல்ல டென்ஷன் ஆகாத. வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லையான்னு தானே கேட்டேன். வேதா, அவர் என்ன வீட்டுக்கு வரல அப்படிதானே? ஆமா, இன்னும் வரல. எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குதோ. அவர் ஒண்ணு குடிக்க போல, அவர் வேலைக்கு போயிருக்காரு. என்ன சொன்ன? ஆமா வேதா, அவர் வேலைக்கு போறாரு. ஏய் சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. அவராவது வேலைக்கு போறதாவது. நான் நிஜமா தாண்டி சொல்றேன். பஞ்சுவும் அவர் கூட தான் வேலைக்கு போறாரு. முதல் நாள் சம்பளம் வாங்கியிருக்கேன், நீ சாப்பிடாம இரு, அதுல உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுவியா? ஐயோ வேதா, என்கிட்ட எதுக்கு அவர் பொய் சொல்ல போறாரு? நேத்து வரைக்கும் எந்த பொறுப்புமே இல்லாம சுத்திட்டு இருந்தாரு. இப்ப நீ சொன்னதும்
திருந்தி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. இது சூப்பர் தானே? ஒரு சூப்பரும் இல்ல. அவராவது திருந்தி வேலைக்கு போறதாவது. இன்னைக்கு நைட்டும் குடிச்சிட்டு தான் வந்து நிக்க போறாரு. ஏய், இப்பவுமே தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காத வேதா. ஒருத்தவங்க தப்பு பண்ணா தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா என்ன? நீ பேசின விஷயத்த பத்தி கண்டிப்பா அவர் யோசிச்சு பார்த்திருப்பாரு. இனிமே இப்படி எல்லாம் இருக்கவே வேண்டான்னு அவரே முடிவு பண்ணிருப்பாரு. அவர் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள் எல்லாம் இல்ல வேதா. முதல்ல அவரை நம்பு. நீ தான் அவரை மெச்சுக்கணும். ஏய், இவ்ளோ சொல்றேன்னா அப்பவும் நீ அவரை நம்ப மாட்டேங்கிற. சரி, இப்போ எங்க வேலைக்கு போறாங்களா? அதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா 2 பேரும் எங்கேயும் வேலைக்கு போறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓ, இப்பதான் ஏதோ புத்தி வந்து வேலைக்கெல்லாம் போறாங்க. என்கரேஜ் பண்ணலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணாம இருக்கலாம்ல. என்னடி நீ சைலண்ட் ஆயிட்ட? சரி, வரட்டும், நான் பேசிக்கிறேன். உருப்படியா எந்த வேலை வெட்டிக்கு போறதுக்கு துப்பு இல்ல. தின்னுட்டு வெட்டியா ஊரை சுத்த வேண்டியது. உருப்படியா ஒரு வேலைக்கு போனா உனக்கு மரியாதை கொடுப்பாங்க, உன்னோட பொண்டாட்டின்னு எனக்கும் மரியாதை கொடுப்பாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் பெத்தவங்க காசுல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு வெக்கப்படணும். மஞ்சு சொன்ன மாதிரி உண்மையிலேயே வேலைக்கு தான் போயிருப்பாரோ?